எத்தனை பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு மாத்திரையை பொடியாக அரைத்து கொடுக்கிறீங்க? அப்போ மருத்துவர்கள் கூறும் தகவலை பாருங்க. கவனம் மக்களே. மருத்துவரின் ஆலோசனை இன்றி குழந்தைகளுக்கு மாத்திரை கொடுப்பது தவறா? பெற்றோர் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இது. குழந்தைகளுக்கு காய்ச்சல் வந்தாலும், சளி, இருமல் போன்ற எளிய நோய்கள் வந்தாலும் சில பெற்றோர்கள் வீட்டிலேயே வைத்திருக்கப்படும் மாத்திரைகளை எடுத்துக் கொடுப்பதை பார்ப்போம். யாரோ கூறியது, முந்தைய அனுபவம், கடைசியாக கொடுத்த அளவு என பல தரப்பில் இருந்து கணிப்புகள் வைத்து கொடுக்கப்படும். இந்த மாத்திரைகள் குழந்தையின் உடலில் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகம். குழந்தைகளின் உடல் எடை, வயது, நோயின் தீவிரம் ஆகியவை ஒவ்வொன்றும் மாற்றமடைந்தவையாக இருப்பதால் மருந்து அளவும் அதற்கேற்பவே இருக்க வேண்டும். ஒரு மாத்திரையை கொடுக்க வேண்டிய நேரம், அளவு மற்றும் தொடர்ச்சியான நாட்கள் குறித்து மட்டும் அந்த மாத்திரை குழந்தையின் உடலுக்கு ஏற்றதா என்பதையும் மருத்துவர் மட்டுமே உறுதி செய்ய முடியும். பெற்றோர் இந்த விஷயத்தில் சற்றே கவனக்குறைவாக நடந்து கொண்டால் அது குழந்தையின் ஆரோக்கியத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். பல பெற்றோர் குழந்தை மாத்திரை விழுங்க முடியாது என்பதால் அதை அரைத்து உணவில் கலந்து கொடுப்பதுண்டு. ஆனால் எல்லா மாத்திரைகளும் இப்படி கொடுக்க ஏற்றதல்ல. சில மாத்திரைகளின் மேலே உள்ள பாதுகாப்பு படலம் அது உடலின் பூரணமாக செயல்படுவதற்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதை அரைத்தால் மருந்தின் தாக்கம் குறையலாம், மாறி இருக்கலாம். இதற்கு மேலாக குழந்தை உண்மையில் மாத்திரையை விழுங்கினதா, வெளியில் எரிந்துவிட்டதா என்பதையும் பெற்றோர் கவனிக்க வேண்டும். சில சமயம் மாத்திரைக்கு பிறகு குழந்தைக்கு வாந்தி, அலர்ஜி போன்ற அறிகுறிகள் தெரிந்தால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும். மற்றொரு முக்கியமான அம்சம், குழந்தையின் முன்னிலையில் மாத்திரைகளை விளையாட்டாக காட்டக்கூடாது. இது நமக்கு சாப்பாடும் தானே என நினைத்துக் கொண்டு குழந்தைகள் தனியாக இருக்கும் போது மாத்திரைகளை எடுத்து சாப்பிடும் அபாயமும் இருக்கிறது. அதனால் மாத்திரைகளை எப்போதும் தக்க பாதுகாப்பில் வைத்திருக்க வேண்டும். காலாவதியான மாத்திரைகள் தவறுதலாக குடிக்கப்படக்கூடாது என்பதால் அவற்றின் தேதியையும் பெற்றோர் அவ்வப்போது பார்த்து வைத்திருக்க வேண்டும். எந்த மாத்திரையும் பாதுகாப்பானது என்று எண்ணி குழந்தைக்கு கொடுப்பது மிகவும் ஆபத்தானது. குழந்தையின் உடல் தனித்துவம் கொண்டது. ஒரு சிறிய தவறும் பெரிய விளைவுகளுக்கு காரணமாகலாம். மருத்துவ ஆலோசனை இன்றி மாத்திரை கொடுப்பது என்பது தவிர்க்க வேண்டியது என்பதை பெற்றோர் உணர வேண்டும். குழந்தையின் உயிர் நம்மிடம் ஒரு பொக்கிஷம். அதனை தவறாக முடிவுகளால் இழக்கக்கூடாது. மருத்துவரின் ஆலோசனை இன்றி குழந்தைகளுக்கு மாத்திரை கொடுப்பது என்பது ஒரு ஆபத்தான பழக்கமாகவே பார்க்கப்படுகிறது. நாமே தெரிந்து கொள்கிறோம், முந்தைய தடவை இப்படித்தான் கொடுத்தோம், அந்த அம்மா சொன்ன மாத்திரை தான் இது என்கின்ற எண்ணத்திலேயே பெரும்பாலான பெற்றோர்கள் தவறுகிறார்கள். ஆனால் குழந்தையின் உடலமைப்பு பெரியவர்கள் போல அல்ல. ஒரு சிறிய அளவு கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்பதை கண்டிப்பாக மனதில் வைத்திருக்க வேண்டும். பல பெற்றோர் மாத்திரைகளை விழுங்க முடியாமல் தவிக்கும் குழந்தைக்கு அதனை அரைத்து உணவில் கலந்து கொடுப்பார்கள். ஆனால் எல்லா மாத்திரைகளும் இவ்வாறு கொடுக்க ஏற்றதல்ல. சில மாத்திரைகள் பாதுகாப்பு சீலில் உருவாக்கப்பட்டிருப்பதால் அதை அரைப்பதன் மூலம் அதன் செயல் மாறிவிடும் அபாயம் இருக்கிறது. மேலும் குழந்தைகள் அவை சுவையானது என நினைத்து தனியாக எடுத்துக்கொண்டு சாப்பிடும் அபாயமும் இருக்கிறது என்பதால் மாத்திரைகளை எப்போதும் குழந்தையின் அணுக முடியாத இடத்தில் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். அதே சமயம் மாத்திரைக்கு பிறகு குழந்தையின் உடல்நிலையை கவனிக்க வேண்டும். சில மாற்றங்கள், அலர்ஜி, வாந்தி, தூக்கம் அதிகமாகும் நிலை, தூக்கம் வராமை போன்றவை தெரிந்தவுடன் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். ஒரு மாத்திரையின் தாக்கம் ஒரு குழந்தையில் இயல்பாக இருக்கும், மற்றொரு குழந்தையில் கடுமையான பக்க விளைவாக இருக்கும் என்பதால் மருத்துவ ஆலோசனையை தவிர எந்த மருந்தும் குழந்தைக்கு கொடுக்கவே கூடாது என்பதுதான் பாதுகாப்பான நடைமுறை.